காரைக்குடி அருகே ஆடு மேய்த்துக் கொண்டு அரசு பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவருக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. பேருந்தே செல்லாத கிராமத்திலிருந்து படித்த மற்றொரு மாணவருக்கும் சீட் கிடைத்துள்ளது. சாதிக்க இவ்வுலகில் எதுவுமே தடையில்லை. எவ்வளவோ தடைகளை தாண்டி வென்று பலரும் இதற்கு சாட்சியாக உள்ளனர். அந்த வகையில் புதிய நம்பிக்கையாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளனர் இரு மாணவர்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கமலை என்ற கிராமம். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இக்கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணவர் நாகராஜ். நடப்பதில் சிரமப்படும் மாற்றுத்திறனாளி ஆவார். இவரது தந்தை பெரியசாமியும் தாய் விஜயாவும் கூலி தொழிலாளிகள். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த நாகராஜ் பீர்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்தார். தாய் தந்தைக்கு உதவியாக காலையில் எழுந்து மாடுகளுக்கு தீவனம் வைத்து பராமரிப்பது முதல் ஓய்வு நேரம் மற்றும் விடுமுறை நாட்களில் ஆடுகளையும் வைத்துள்ளார். ஆனால் அவரது கனவு மருத்துவராவது. அந்த வகையில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 435 மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளார். பின்னர் நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே 136 மதிப்பெண் எடுத்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க தேர்வாகி நாகராஜ் சாதனை படைத்துள்ளார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்சதே கிடச்சிருக்குங்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் மெடிக்கல் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் எம்எஸ் முடித்து நான் ஒரு சர்ஜரிங்கை எல்லாருக்கும் சர்ஜரிங் பண்ணி நான் ஒரு பெரிய லெவலில் எல்லாரையும் கொண்டாடணும். இதை என்ன மாதிரி எல்லாருமே நினச்சி படிக்கணும். இந்த படிப்பு ஒன்றும் இல்லை, எல்லாமே எல்லா கோர்சஸ்லேயும் எல்லாரும் இது மாதிரி இருக்கிற எல்லாரும் வரணுங்கிறது என்னோட ரொம்ப ஆசை. இதே கமலை கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு கூலி தொழிலாளி உடையப்பனின் மகனான ரவிக்கும் மதுரை கல்லூரியிலேயே இடம் கிடைத்துள்ளது. அரசு பள்ளிக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் இவர் சீட் பெற்றுள்ளார். நீட் கோச்சிங் கொடுத்தாங்க. ஆனால் 5ஆவது படிக்கும்போது எனக்கு அம்மா இறந்துட்டாங்க. அப்போது அம்மா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அது எங்களுக்கு தெரியலை. அதை பற்றி அவேர்னஸ் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் புற்றுநோய்னா என்னென்னு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, அப்போ எல்லாரும் ஊரில் உள்ள எல்லாம் சொன்னாங்க, நீ அம்மா இறந்ததுக்காண்டி நீ டாக்டர் படித்து மற்றவங்கள காப்பாற்றணும், அம்மா இறந்தது விட்டது மற்றவங்களது காப்பாற்றணும்னு சொன்னாங்க. அப்போவே எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. இந்நிலையில் பேருந்து வசதியே இல்லாத தங்கள் கிராமத்தில் இருந்து 2 மாணவர்கள் மருத்துவம் படிக்கச் செல்வது கிராமத்திற்கே கிடைத்த பெருமை என்கின்றனர் ஊர் மக்கள். எங்களுக்கும் எங்கள் கிராமத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுபோல் இன்னும் நாங்கள் நிறைய மாணவர்களை உருவாக்கணும். அதுக்கு எங்களுக்கு அடிப்படை வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நன்மையாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் நன்மையாக இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். போதிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கல்வியில் சாதித்துள்ள இம்மாணவர்கள் தங்களது மருத்துவ கனவு சிதைந்து விடாமல் இருக்க தன்னார்வ அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் தங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காரைக்குடியில் இருந்து செய்தியாளர் முத்துராமலிங்கம்.